ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ட்ரையர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிடலாம். அது குளிச்சுட்டு வந்து தலையை லைட்டாக தோட்டிட்டு தலை ஈரமாக இருக்கும் பார்த்தீங்களா, நேரம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சாலே போதும், நம்மளுக்கு தலையை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சிடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அது ஹீட்டான கதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. சீக்கிரமாகவே வந்து தலையை வந்து காய வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹேர் ட்ரையர் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, தகர டப்பா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதை வந்து எடுத்துக்கிறேன் நான். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து நிக்ரோமைர் வந்து தேவைப்படும். இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் மோட்ரு வந்து தேவைப்படும், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுறதுக்காக. அது போக வந்து ப்ரொப்பலரும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது 4 ரெக்க உள்ளது, நல்லா ஃபோர்ஸாக வந்து காற்றை வந்து வெளியே எடுக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு சுவிட்ச் கனெக்ஷன், 12 வோல்ட் அடாப்டர், இது 2 இருந்தால் போதும். நம்ம இந்த ஹேர் ட்ரையர் வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பெயிண்ட் டப்பாக்கு மேலே உள்ள அந்த ஸ்ப்ரேயர் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஆங்குலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி வந்து இதை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஆக்ஸா பிளேடை கூட வந்து வச்சு வெட்டிக்கலாம். பார்த்து வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மெதுவாக வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அதை வந்து எடுத்தாச்சு. இந்த இதிலேருந்து தான் நம்மளுக்கு காற்றை வந்து வெளியே தள்ளுறதுக்காக வந்து வைக்க போகிறோம். இதில் வந்து 2 கோழி கொண்டு வந்து இருக்குது. அந்த இதை வந்து பெயிண்டை வந்து நல்லா இது கலக்கிறதுக்காக அந்த 2 கோழி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இதே மாதிரி பின்னாடி சைடையும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துக்கலாம் சமமாக. இதுக்கும் நான் வந்து ஆங்குலர் கிரைண்டரே யூஸ் பண்ணி வந்து அதை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். பார்த்து வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆக்ஸா பிளேடை வச்சு கூட வந்து வெட்டினாலும் ஈஸியாக வந்து வெட்டிடலாம், தகரம் தான். ஸோ அதுக்காக இப்போ இதையும் வந்து வெட்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அடுத்து அந்த முனைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நல்லா வந்து சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி வந்து மழுங்க வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து மோட்ரு வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பின்னாடி அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதிலேயே தான் மோட்ரு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அது இந்த மாதிரி நடுவில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து சுற்றி வந்து கொஞ்சம் கேப் வந்து விட்டு காற்றை வந்து உள்ளக்க வந்து எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. நான் ப்ளஸ் சேஃபில் வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து வச்சு விட போகிறேன். ஆங்குலர் கிரைண்டர் யூஸ் பண்ணியே வந்து அதை வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மோட்ரு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியாச்சு. அது போக வந்து சுற்றி வந்து காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கும் கேப்பும் நல்லா வந்து விட்டாச்சு. இப்போ மோட்ரு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். இப்போ அதுக்கடுத்து லைட்டாக கூட க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து ப்ரொப்பலரையும் வந்து மாட்டி விட்ருங்க. இப்போ வந்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த தகர டப்பாவில் வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஒயர் கனெக்ஷனாக எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு நான் வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுறேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து நிக்ரோமைர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 2-3 இதாக வந்து பார்த்திங்கன்னா மடித்து சுற்றி வந்து முறுக்கி வந்து விட்டுக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு நல்லா ஹீட்டாக வந்து ஆகும். நல்லா வந்து முறுக்கி விட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து வயரில் கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து முறுக்கி வந்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து டேரெக்டாக வந்து வயர்லேயே கனெக்ஷன் கொடுத்துடலாம். அது போக ஸ்ப்ரிங் சேஃபில் வந்து நல்லா முறுக்கி வந்து விட்டுக்கோங்க. முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஹீட் ஆகிறதுக்கு வந்து நிறையா வந்து ஹீட் ஆகும். இதை கடந்து தான் காற்றும் வெளியேறும். இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இதை வந்து ஒரு வயரில் வந்து வச்சு நான் சேத்தாப்பில் வந்து சுற்றி வந்து விட்டுக்கிறேன். சுற்றி விட்டதுக்கு அடுத்து 2 மரக்கட்டை பீஸில் தான் இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எம்சியில் வச்சு தான் வந்து அதை வந்து ஒட்டினா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக எம்சியில் வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து எம்சியில் வச்சு கூட ஒட்டலாம், இல்லைனா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணால் கூட நல்லா தான் ஒட்டும். ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து வெளியே வந்தாலும் வந்துடும். ஸோ அதுக்காக எம்சியில் வச்சே வந்து ஒட்டிடுங்க. மரக்கட்டை பீஸில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து நல்லா தடவி விட்ருங்க. நல்லா இதே மாதிரி 2 மரக்கட்டை பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. தகரத்துக்கு நடுவில் வந்து வைக்கிறதுக்காக எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகி ஷார்ட்டாக வந்து ஆயிடக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து மெத்தடில் வந்து செய்கிறோம். நல்லா வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 2 மரக்கட்டையில் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து அந்த நம்ம அந்த ட்ரில், அதாவது இந்த இது மிஷின் அந்த இதில் உள்ளக்க வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பெயிண்ட் டப்பாவில் வந்து சைடாப்பில் வந்து 2ஐயும் வந்து ஜஸ்ட் வந்து வச்சிங்கனாலே போதும், ஒட்டிக்கிறோம். அது வந்து வரவே வராது. அது போக வந்து நிக்ரோமைர் வந்து மேலே தகர டப்பாவில் வந்து டச் ஆகாமல் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வயரையும் வந்து வெளியே எடுத்து விட்ருங்க. அதுக்கடுத்து வந்து சைடும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து மேலே வச்சாலே போதும். சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி விட்ருங்க. அதுக்கடுத்து ஃபேனையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. நம்மளுக்கு வந்து அந்த நிக்ரோமைரை வந்து நல்லா ஹீட் ஆகும். ஹீட் ஆகும் போல் வந்து ஃபேன் வந்து ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா அதை கிராஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா காற்றை வந்து வெளியே தள்ளும். ஸோ அதனால் ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டான ஏரே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரி, ஓகே. எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான் வந்து ஒட்டியாச்சு. ஃபேனையும் வந்து அந்த பின்னாடி ப்ரொப்பலரையும் வந்து கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. நம்மளுக்கு எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து
கீழே வந்து ஒரு கைப்பிடி வந்து செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாதாம் டப்பா வந்து அதாவது ஒரு சின்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா வந்து எடுத்து அதில் ஓட்டையை போட்டு ஒயர் கனெக்ஷனை வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து சுவிட்ச் கனெக்ஷனுக்கும் அதுக்கடுத்து அந்த அடாப்டர் கனெக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓட்டையை வந்து போட்டுவிட்டு அதையும் அங்கேயும் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டு ஒயர் கனெக்ஷன் நார்மலாக தான் ரெண்டையும் சேர்த்து முறுக்கி விட்டுட்டு ஒன்றை வந்து டேரெக்டாக வந்து அந்த அடாப்டரோட வயரில் கனெக்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று வந்து சுவிட்சோட வயரில் வந்து போகிற மாதிரி வந்து சேர்த்தாப்புல கனெக்ட் பண்ணி விட்ருங்க. கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து கிடச்சிடும். அதுக்கடுத்து நம்ம வந்து டப்பா வந்து எப்பொழுதும் போல் வந்து பார்த்திங்கன்னா மூடி வந்து விட்ருங்க. மூணுனதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து எதுனாலும் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ட்ரையர் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்தாச்சு. பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் கொடுத்துட்டு அப்படியே கருப்பு கலர் லைட்டாக தெளிச்சு விட்டு லைட்டாக கருப்பு கலரும் வந்து கொடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்குது. அதுபோக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மூடி அதாவது ஸ்ப்ரே பெயிண்ட் தானே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூடியும் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் பிரச்சனை இருக்காது. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து உள்ளக்க வந்து இந்த மாதிரி 12 வோல்ட்டு தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அதனால் ஃபேனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றும். அதுபோக நம்மளுக்கு வந்து அந்த நிக்ரோமயரும் நல்லா ஹீட் ஆகும். இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஃபேன் வந்து சுற்றும் பாருங்கள். இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டோம் அப்படின்னா ஃபேன் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து சுற்றுது. நல்ல காற்று வந்து வருது. அதுபோக வந்து அந்த நிக்ரோமயர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். இதை இருட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஹீட் ஆகுறது வந்து தெளிவாக நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆனனையும் இங்கே காற்று வந்து அதை கிராஸ் பண்ணி தான் வருது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த காற்றே வந்து நல்ல ஹீட்டான காற்று வந்து வரது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து காற்று நார்மலாக இருக்குது. ஒரு 2 செகண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹீட்டாக வருது. எனக்கு நல்லா தெரியுது. லைட்டாக ஹீட் ஆயிடுது. சூப்பர். அப்படியே ஹீட் ஆக ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க. இது வந்து ஹேரில் வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக தான் இருக்கும். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுருச்சு பார்த்திங்களா இலைகளை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோர்ஸ் வந்து எனக்கு இருக்குது. இப்போ நல்ல ஹீட்டான காற்றை வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. செமங்க. இதை வந்து நம்ம ஹேரை வந்து குளிச்சுட்டு லைட்டாக தோட்டிட்டு இதை தலையை காய வைக்கினா நல்லா வந்து யூஸ் ஆகும். நல்ல ஃபோர்ஸான காற்று வந்து வருது. நல்லா இருக்குது. ஹீட்டாகவும் இருக்குது. பரவாயில்லைங்க. சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது ரீசார்ஜபிளாகவும் நீங்கள் வந்து மாற்றணும்னா மாற்றிக்கலாம். பேட்டரிஸ் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி டேரெக்டாக பவர்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ட்ரையர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் ட்ரையரை வந்து அனுபவிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். இது எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இதை நான் அப்பயே கொஞ்சம் நேரம் வந்து போட்டிருந்தேன். இப்போயும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஓடுறதுக்காக போட்டு விட்டுறேன். அந்த இடம் வந்து ஹீட் ஆகிறதுக்காக. இப்போயே ஹீட்டான ஏர் தான் வந்து வருது. இப்போ கையை காட்டு. ஏர் எப்படி இருக்கு? ஹீட்டாக வருதா? நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிக்ரோமயர் இருக்கனால வந்து நம்மளுக்கு ஹீட்டான ஏர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பறக்குதா முடி? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏரை வந்து வரல. இந்த ஃபேனுக்கு வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி தான். நீங்கள் வந்து இன்னும் பவர்ஃபுல்லான மோட்ரு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஃபோர்ஸான ஏரை வந்து கொடுக்கும். இது வந்து ஹீட் இருக்கனால வந்து முடியை ஈஸியாக காய வச்சிரும். ஆனால் வந்து முடி பாருங்கள் பறக்க தான் செய்யுது பாருங்கள். நல்லா தான் வருது. அப்படியே வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக வச்சு அப்படியே பக்கத்தில் வச்சு இது பண்ணுறீங்க அப்படின்னா காஞ்சிரும். நல்ல ஹீட்டான ஏராக தான் வருது. அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து காய வச்சிடலாம். பிடிச்சிருக்கா உனக்கு? இதை நம்ம கடையில வாங்குற மாதிரி தான் இருக்கு. நீங்க அப்படி வாங்குறதுக்கு வீட்ல அழகா செஞ்சு யூஸ் பண்ணலாம். ஆமா. அது போக இதை வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டில்னால அந்த மூடி இருக்குது. அதை வந்து அழகாக வந்து மூடியும் வச்சுக்கலாம். ஸோ இதை இப்படி வச்சா ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் இது தான் அப்படியே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக தான் இருக்குது. குறைஞ்ச செலவில் வந்து நம்ம வந்து பண்ணது. அன்பு தான் இதை வந்து கேட்டா. ஸோ அதனால தான் அவளுக்காக வந்து பண்ணது. நிக்ரோமயர் வந்து 12 வோல்ட் இருந்தது தான். ஸோ நல்லா ஹீட் ஆகுது. அது போக வந்து கேனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் லைட்டாக அந்த இரும்பு இது தானே. ஸோ அதனால் லைட்டாக ஹீட் ஆகிடுது. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணாது. நம்ம மரக்கட்டையை தான் கரெக்டாக வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ரெண்டையும் டேரெக்டாக நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தனால கூட வந்து ஃபேனோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ரெண்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால் நம்ம தனித்தனியாக கூட கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு வந்து கொடுக்கலாம். ஆனால் இதுவே எனக்கு வந்து ஓகே தான் தோணுது. பக்கத்தில் வச்சு நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. முடி காய வைக்கிறதுக்கு இது கரெக்டாக தானே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.